இந்த பொம்மை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அல்லம்மா நில்லுங்க. நானும் ஒரு வாரமா கவனிச்சுட்டு தான் வரேன். தினம் இந்த நேரத்துல வெளியில போறது, நடுராத்திரில 12-1 மணிக்கு தட்டு தடுமாறிட்டு வர்றது. இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. அப்படியா? ஓகே ஃபைன். இது உங்க பெட்ரூம், அது உங்க குழந்தை, நீங்க குழந்தைக்கு அப்ப. அவ பக்கத்துல படுத்து பாத்துக்குங்க. நான் வரேன். ஏய், இத்தனை நாளா நீ இங்க தானே படுத்திருந்த? இன்னைக்கு படுக்க போறது இல்ல. ஏன்? உன் ஃப்ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க சொல்லிட்டாளா? என் ஃப்ரெண்டு வாழ்க்கை போற குழந்தையோட இருக்க சொன்னா. அப்ப யோகியனா இருந்தா. இப்ப நான் என்ன தப்பு பண்ண? இப்ப எங்க போறீங்க? சும்மா தொண பேசிக்கிட்டு இருக்காத. நான் கிளப்புக்கு போய் தண்ணி அடிச்சாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் போறேன். அந்த நிம்மதி வீட்லயே கிடைச்சா கொஞ்சம் ஹாலுக்கு வரீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இனிமே நீங்க குடிக்கிறதுக்கு வெளியே எங்கேயும் போவேனா, வீட்டுக்குள்ளேயே மொபைல் பார் ரெடி பண்ணிருக்கேன். உட்காருங்க. அட உட்காருங்கண்ணா. விதவிதமா வச்சிருக்கேன். என்ன வேணும்? உங்க பொண்டாட்டி அந்த சின்ன குழந்தைய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போல. இந்த பெரிய மனுஷனே தான். நீங்க வெளியே போய் குடிச்சிட்டு எங்கேயாவது நடு ரோட்ல விழுந்து கிடந்தா எங்க புறப்பட்டீங்க? நான் எங்கேயாவது கிளப்புக்கு போய் டான்ஸ் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். இப்ப நீங்க கிளப் டான்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதானே? Today's dress. ஐயோ, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டனா? நான் உன்னை தொட்டேனாவா? ஏன் அழுகுற? எதுக்காக அழுகுறேன்னு சொல்லு. ஐயோ, நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கைவிட்ட மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கிறது நிஜமாவே அதானே நடந்து போச்சு. என்னது? நேத்து ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி பிடிச்சு என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது, என் கண்ணு தன்மை என்ன ஆகுறது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற கழுத்துல வச்சு கொண்டு முடியும். கொண்டு மூஞ்சியிலும் முகரலையும் பாரு வந்துட்டாளு. புழுகிறேனா? இத பாருங்க, உங்க லீலைகள் தெரியும். இப்ப என்ன சொல்றீங்க? ஐ ஆம் சாரி ரேகா. குடி ஒரு மனுஷனோட அறிவை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதையில என் கண்ணுக்கு நீ சீத்தா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், என் நினைவறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. பிளீஸ் என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ விஜய், என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன். ஆமா விஜய், நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன். ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தா போதும். ரேகா, அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு. நீ வேலைக்காரி, நான் எஜமா. சொன்னதை செய்.
பின்னாடி எங்க போற, முன்னாடி வந்து போடு. இப்ப யாரு போடுவா? உங்க அப்பனா? இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. வெரி குட். ஏன்பா என்ன மாதிரியே முழிக்கிறீங்க? வாங்க. மச்சா சார். ஓ மச்சா சார். மச்சா சார், இத்தனை நாளா நான் உங்க தங்கச்சியை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் எங்க அப்பா அம்மாவோட வந்திருக்கேன். தம்பி, என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். சார், இத்தனை நாள் அவளுக்காக நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இனிமே அவ வாழ்க்கை பூராவும் நான் பேச போறேன் சார். கவலைப்படாதீங்க.